காஷ்மீர் விவகாரம், அமெரிக்க விவகாரங்களில் விஸ்வகுருவாக இருக்கும் பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினையில் இலங்கையிடம் மௌன குருவாக இருப்பது ஏன் என பரமக்குடியில் நடந்த பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். யார் ஆட்சி செய்தாலும் பாஜக ஒன்றும் தராது, தமிழகம் என்றாலே அவர்களுக்கு வெறுப்புதான் என முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடி பிரச்சாரத்தில் பேசினார். ஒற்றை தத்துவத்தை பேசும் RSS தரப்பு பாஜகவிடமிருந்து எதை எதிர்பார்க்க முடியும் என்றார். உதயநிதி, ஸ்டாலின், சபரீசன், கனிமொழி எல்லாரும் எல்லா சமயத்திலும் ஊழல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள், அதில் மட்டும்தான் அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழக வளர்ச்சிக்காக பல்லாயிரம் கோடி ரூபாயை மோடி வழங்கி வருகிறார் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்தார். தமிழக முன்னேற்றத்திற்கு தேசிய ஜனதா கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்றார். 100 நாள் வேலை திட்டத்தை பாழாக்கியது மோடி அரசு, மக்கள் நினைத்த வருமானம் போய்விட்டது என பாபநாசம் பிரச்சாரத்தில் வைகோ பேசினார்.